தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. ரொம்ப நேரமா விழுந்து விழுந்து கிளம்பிட்டு இருக்கான். என்ன விசேஷம்? ஓ, அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க மேடம். அது சரி. ஏண்டி அங்க என் மாமனாரு உன்னை உள்ள கூட கூப்பிட வரான்னு தெரியல, இதுக்கு விழுந்து விழுந்து கிளம்புறாளே. இருந்தாலும் அம்மா வீடாச்சே, இந்த பொண்ணுங்களுக்கு அம்மா வீடுனாலே அது ஒரு தனி சுகம் தான் போல இருக்கு. சரி, காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பண்றான்னு பாப்போம். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என் மாமனார் உள்ளயாவது கூப்பிடுவாரா? சரி, அவர் உள்ள கூப்பிடனாலும் பரவாயில்ல, முகத்தையாவது நிமிந்து பாப்பாரா? மாமா என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை மன்னிச்சிருங்க மாமா. அவளை மன்னிச்சு உங்க பொண்ணை ஏத்துக்கோங்க. நான் நேற்று வந்தவன், ஆனா துளசி அப்படி இல்லைல்ல. உங்க பொண்ணு தானே, நீங்க பெத்த பொண்ணு தானே. அவன் உங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கான். ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்க புரிஞ்சுக்காத ஆள்லாம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு அந்த வீராப்பு போகல அதானே? என்ன மாமா இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு வீராப்போட இருக்க போறீங்க? மாமா தயவு செஞ்சு உங்க கோவம், வீராப்பு, வரட்டு கௌரவம் இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. நான் தெரிஞ்சோ தெரியாமலும் உங்ககிட்ட ஒரு சத்தியத்தை பண்ணிட்டேன். அதனால என்னமோ இவ்வளவு நான் கஷ்டப்படுத்தணும்னு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆமாம் மாமா துளசி, அவன் சின்ன வயசுல இருந்து எதையுமே அனுபவிக்கல. இப்போவாது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான்னு பார்த்தா இப்போவும் அப்பா இன்னும் சம்மதிக்கலையே, அப்பா நம்மளை ஏத்துக்கலையேன்ற மனக்கவலையோட இருக்கான். இதெல்லாம் எப்போ மாமா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டா கண்டிப்பா நான் உங்களை மாத்திருவேன். ஆனா நீங்க அதுக்காகவே என்கிட்ட பேச மாட்டீங்களே. மாமா சீக்கிரம் எங்களை மன்னிச்சு ஏத்துக்காங்க மாமா. அவ பாவம் மாமா, என் பொண்டாட்டி என்னால இப்படி பார்க்க முடியல. அவ என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ என் வீட்டு மகாராணி மாமா. எப்படியாவது இனி அவ சந்தோஷமா இருக்கணும். அது உங்க கையில தான் மாமா இருக்கு. எப்படியாவது எங்களை ஏத்துக்கங்க. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் வெண்ணீனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே. மாமா மாமா சொல்லுடி. ஆமா என்ன ஒரு மாக்கமா கிளம்பிருக்கேன்? காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி போறேன், அப்படி வர, அந்த புடவை தூக்கி போடுறேன், இந்த புடவையை போடுறேன். ஃபைனலா ஒரு புடவையை கட்டிட்டேன். இவ்வளோ அழகு எங்க போகுது? மாமா கிண்டல் பண்ணாதீங்க. நானும் நேற்று நைட்டே சொன்னேன்ல மாமா. அதான் மாமா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் மாமா கிளம்பியிருக்கேன். மறந்துட்டீங்களா? துளசி அதெல்லாம் நான் மறக்கல. சரிடி, அத்தை வீடு பின்னாடி தான் இருக்கு, அங்க போறதுக்கா இந்த அலப்புறேன்? என்ன இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எதுக்கு? மாமா அப்புறம் கல்யாணம் ஆகி முதல் அம்மா வீட்டுக்கு போறேன்ல, அதான் நல்லா போகணும்ல மாமா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் எதுவும் நினைச்சு வருத்தப்பட்டு கூடாதுல்ல. அதுக்குதான் எந்த புடவை கட்டினா நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு பார்த்து பார்த்து இவ்வளோ நேரம் தேடி ஃபைனலா இந்த ஒரு புடவை எடுத்தேன் மாமா. இது நல்லா இருக்கா மாமா? அடிய துளசி, புடவைனால உனக்கு அழகு இல்லடி, உன்னாலதான் அந்த புடவைக்கே அழகு. அதனால என் பொண்டாட்டி எந்த புடவை கட்டினாலும் அவ தேவதை மாதிரி இருப்பாளே. போங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. என்னமோ உங்க கண்ணுக்கு நான் அப்படி தெரியறேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க மாமா. நான் இவ்வளவு நேரம் எத்தனை புடவை திறமை வச்சு பார்த்தேன். இதை கட்டினா அது ஒரு மாதிரி இருக்கு, சரி இன்னொரு புடவை கட்டலான்னு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கு. இப்படி டல்லாலாம் நான் கட்டின்னு போக கூடாதுல்ல. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஐயோ நம்ம பொண்ணு அங்க கஷ்டமா இருக்காளோ அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் மாமா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு புடவையை கட்டினேன். இது கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி தான் இருக்கு, இதுவே நல்லா இருக்கான்ற மாதிரி இருந்ததா அதை எடுத்து கட்டிட்டேன் மாமா. இப்போ நான் நல்லா இருக்கேன் மாமா? அடியே அத சொல்லிட்டேனே, கொல்ல அழகுடி நீனு, அவ்வளவு அழகா இருக்க. இப்ப கூட அவனு சொன்னீங்கன்னா மாமா விளையாடாதீங்க மாமா. சரி மாமா நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? ஏய் என்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன கல்யாணம் ஆகி முதல்ல அம்மா வீட்டுக்கு போறேன்ற, அப்புறம் போயிட்டு வரட்டுமான்ற. நீ மட்டும் எப்படி ஒத்தையில போவேன்? அது சரியா இருக்காது. நானும் கூட வரேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தையும் மாமாவையும் போய் பார்த்துட்டு வந்துடும், சரியா? மாமா இல்ல மாமா, இல்ல நீங்க வேணாம் மாமா, நீங்க வேணாம், நீங்க இங்கே இருங்க மாமா. இங்க தானே இருக்கு, பின்னாடி தானே. நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. நீங்க வந்தா சரியா இருக்காது மாமா, வேணாம் மாமா. எதுக்கு வேணாம்? எங்க நானும் நீ ஒன்னா போனாக்கா மாமா எதுனா என்ன திட்டிட்டு வரும்னு பயமா இருக்கான், இல்ல எதுனா அவமானப்படுத்திட்டு வரும்னு கஷ்டமா இருக்கான். நீ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவர் உங்க அப்பாங்கிறது மட்டும் இல்ல, அவர் என் மாமா. என்ன சொன்னாலும் சரி
நான் எல்லாத்தையும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். என் மாமா என்ன திட்டாம வேற யார் என்ன திட்ட போறாங்கடி? அதை பத்திலாம் நீ கவலையே படாத. இப்ப நீயும் நானும் ஒன்னாதான் போருமே. மாமா என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா வாங்கிப்போம். சரியா? கண்டிப்பா சேர்ந்தே வாங்குவோம். அது எப்படி என் பொண்டாட்டி மட்டும் தனியா விட்டு அனுப்புவானா? சிச்சி, அது ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகே கிடையாது. நானும் கூட வரேன். வா, எது கொடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்து வாங்கிப்போம். மாமா ஏய், என்னடி? இங்க வா. மாமா என்னம்மா, எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன்? ஏய், எதுக்குடி இப்ப வருத்தம்? இல்ல மாமா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு 1008 பிரச்சனை. என்ன கல்யாணம் பண்ணியும் உங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லைல்ல மாமா. மாமா, நான் உங்க வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம்ல மாமா. நீங்க வேற யாராவது நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருப்பீங்கல்ல மாமா. உங்க நிம்மதி, உங்க சந்தோஷம் எல்லாமே என்னால போயிடுச்சுல்ல மாமா. ஆமாண்டி, என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. சரி, இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சில்ல. நான் 2வது கல்யாணத்துக்கு ரெடியா தான் இருக்கேன். பொண்ணு இருந்தா சொல்லு, உடனே தாலியை கட்டிடுறேன். என்னடி லுக் விடுற? அதை சொல்லிட்டேன்ல, நான் 2வது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேன். நீ பொண்ணு இருந்தா டக்குன்னு சொல்லு, நான் டக்குன்னு தாலியை கட்டி பலான விஷயங்களை முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா இங்கே அது நடக்காது. அதை தேவையில்லாம மாமா கிட்ட சத்தியத்தை பண்ணிட்டேன். அதனால இங்க அது நடக்காது இல்ல. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் பொண்ணை பார்த்து டக்குன்னு முடி. காதோட காதா வச்ச மாதிரி டக்கு டக்குன்னு நானும் தாலியை கட்டி இந்த ரூம்ல வச்சுக்கிறேன். நீங்க பாரு, நான் அவ கூட ஒன்னா இருக்கும்போது நீ வந்து வெளியில இருந்துக்க. சரியா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ உள்ள இருந்தா சரியா இருக்காதுல்ல. அதுக்காக தான். எப்படி மாமா, உங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு நான் பார்க்கணும், அப்படிதானே? ஆமாண்டி, ஏன்னா நீ பொண்ணு பார்த்தாதான் அவளை உன்ன மாதிரி அடக்க ஒடுக்கமாவும் நல்லா அழகா அம்சமாவும் பார்ப்ப. ஏன்னா மாமா டேஸ்ட் என்னன்னு உனக்கு தானே தெரியும். அதுக்காக தான் உன்னையே பொண்ணை பார்க்க சொல்றேன். மாமா டேஸ்ட் நல்லா தெரியும்ல, அது ஒரு மார்க்கமா இருக்கணும் இருந்தா போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? அப்புறம் எப்படி மாமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, நான் வெளியில இருக்கணும், அப்படிதானே மாமா? ஆமாண்டி, அப்புறம் முன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டலாம் அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல, கொஞ்சம் சங்கோஜமாவும் இருக்கும்ல. அதுக்காக தான் நீ வெளியில இரு, நான் மத்ததை பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ வெளியில இரு. இன்னி 10வது மாசம் கையில ஒரு அழகான குட்டி பாப்பா கொடுத்துருவோமா. நீ அந்த பாப்பா வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பியான். நான் கல்யாணம் பண்ணல, இவளை வச்சு கொஞ்சிட்டு இருப்பானா. எப்படி? ஏய் ஏய், பாத்துடி, அடிக்கிறதுடி. ஏய், சொன்ன கேளுடி. எப்படி எப்படி நீங்க இன்னொருத்தி கற்க தாலியை கட்டுவீங்க, அதுவும் அவளை நான் பார்த்து கூட்டிட்டு வரணும், அப்படிதானே? சரிடி, அடிக்காதடி, வலிக்குது மாமாவுக்கு. நீ பாரு, நீ தானே சொன்ன. ஏய், என்னடி மறப்பு? அப்புறம் சொல்லும் போது எனக்கும் இப்படி தாண்டி இருக்கும். சொல்லுவேண்ணா, 1000 சொல்லுவேன். அதுக்காக நீங்க இப்படி சொல்லுவீங்களா? இல்லடி, அப்படிலாம் வேணாமா. அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தைய பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல மாமா. அதை விட்டுட்டு நானே போய் இன்னொருத்தைய பார்த்து கொண்டு வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அது கூட பரவாயில்ல. என்ன சொன்னீங்க? நீங்க 2 பேரும் உள்ள சந்தோஷமா இருப்பீங்க, நான் வெளியில இருக்கணும். இன்னி 10வது மாசம் கையில குழந்தைய கொடுப்பீங்க, நான் குழந்தைய கொஞ்சணும், நீங்க அவளை கொஞ்சுவீங்களா? கொஞ்சுவீங்க மாமா, கொஞ்சுவீங்க. கொஞ்சறதுக்கு உங்களுக்கு வாய் இருந்தா தானே. நானே அந்த வாய்க்கு அடிச்சிருவேன், பாத்துக்கோங்க. அப்படியா? நீ கடிச்சிருவியா? எங்க கடி பார்க்கலாம். கடிடி, நீ கடிக்கணும்னு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். கடிடி. போங்க மாமா. நீங்க ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? மாமா, இந்த மாதிரி விளையாட்டு கூட சொல்லாதீங்க மாமா, என்னால தாங்கிக்க முடியல மாமா. ஏய், அப்புறம் நீ சொல்லும்போது எனக்கு இப்படி இருந்திருக்கும். அடியே மக்கு பொண்டாட்டியே, உனக்கு நல்லா உரைக்கணும்னு தான் இப்படி சொன்னேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்ன, நீ கடிக்கிறியோ இல்லையோ, நான் கடிச்சிருவோம் பாத்துக்க. போங்க மாமா. அடியே, சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கு இந்த முத்தடி. ஏய், நீ சும்மா அடி பண்ண பார்த்தா நிஜமாவே அடிச்சுட்டான். ரொம்ப வலிக்குதுடி. இங்க பாரு, அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா முத்தம் கொடுக்கணும் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி குத்துன்னு குத்திட்டடி. கையை பார்த்தா சாஃப்டா இருக்கு, ஆனா அடிச்சா ஒரு அடி இடி மாதிரி விழுதுடி. அவ்வளவு பொசசிவ்னஸ். இவ்வளோத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மாமா நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியா இருப்பீங்கல்ல. இந்த மாதிரி வார்த்தை இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து வந்தது. அவ்வாளே ஒண்ணு. சாரி மாமா, நீங்க அப்படி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சா, அதான் மாமா. என் இடத்துல இன்னொருத்தியா? நான் யாருக்கும் என் இடத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் மாமாவையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு வேதனையில அப்படி சொன்னேன். அதுக்காக நீங்க இப்படி சொல்லுவீங்களா? இனிமே நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? எனக்கு மட்டும்தான் மாமா, நீங்க என் ஒருத்திக்கு மட்டும்தான்.
நீங்க யாருக்காகவும் கிடையாது, சரியா? அடி பொண்டாட்டி, நான் உனக்காக மட்டும்தாண்டி, ஒருத்திக்காக தாண்டி நானு, வேற யாருக்காகவும் கிடையாது. போதுமா? எனக்காக நீ மட்டும்தான், உனக்காக நானும் எனக்காக நீயும்னு நம்ம சந்தோஷமா வாழணும்டி. அதை விட்டுட்டு இவ அவன்னு எவ்வளவு பத்தியும் பேசாத, சரியா? அத்தையும் மாமாவையும் அப்புறமா போய் பார்க்கலாமா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மாமா போங்க. ஆமா, அப்படியே இங்க இருந்தா மட்டும் நம்ம என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. வாங்க முதல்ல போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். மாமா, அப்பா ஏதாவது பேசுனா? எது நடந்தாலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்டி. போதுமா? எதை பத்தியும் கவலையும் பட மாட்டேன், வருத்தமும் பட மாட்டேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும், என் துளசி செல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என் தேவதை சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. போலாமா? மாமா ம் கண்டிப்பா என் மாமாக்கு இப்போ இந்த நிமிஷம் நான் கொடுக்கணும். கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஐயோடா, என் பொண்டாட்டியா இது? மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட ஆதவன் கரங்களின் ஆத டைம் ஆகுது, இவ என்ன பண்றான்னு தெரியலையே. அடி சீக்கிரம் வாடி, எனக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும்ல. என்ன பண்ண இப்ப இவளை எப்படி கூப்பிடுறது? அம்மா அம்மா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேம்மா, டைம் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். அம்மா அம்மா, நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையாம்மா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அம்மா, நான் கிளம்புறேம்மா. ஐயோ, கதிர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டானே. இங்க வேற டைம் ஆகுது. பேக் எங்க போட்டேன்? காலேஜ் விட்டு வந்தா பேக் எடுத்து ஒழுங்கா வைக்கணும். தூக்கி மானவரையா போட்டுட்டேன். இப்ப அது எங்கன்னு போய் தேடுவேன்? டேய் கதிர், 5 நிமிஷம்டா, வந்துடுறேன்டா. பேக் எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா. இவ காதுல விழுதா இல்லையானே தெரியல, காட்டு கத்து கத்துறேன். மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுமா, நான் கிளம்பிட்டேன், கேக்குதா இல்லையாமா? ஐயோ, நீ வேற கத்திக்கிட்டே இருக்கானே. டேய் கதிர், வந்துடுற, கொஞ்ச நேரம் இருடா. பேக் எங்கதான் இருக்க? எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க? ஐ, இந்தா இருக்குல்ல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா. நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேமா, டைம் ஆகுதுமா. ஐயோ, வந்துட்டேன்டா கதிரே. இவ காதுல விழுதா இல்லையானே தெரியல, காட்டு கத்து கத்துறேன். மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுமா, நான் கிளம்பிட்டேன், கேக்குதா இல்லையாமா? கண்ணா, அது என்ன ஒரு குரலு? யாரு? திரும்பி பாருடா நீனா. அம்மா அம்மா, அப்பா, என்னம்மா, எதுக்குமா வந்திருக்கீங்க? ஏமா? ஏமாவா, இவ்வளவு நேரம் காட்டு கத்து நின்றியடா. அம்மா வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, காதுல கேக்குதாமா கேக்குதாமான்னு இவ்வளவு நேரம் காட்டு கத்து நின்றீனா? அதான் அம்மாக்கு கேட்டுதா இல்லையானு உனக்கு காட்டணும்ல. அதுக்குதான் அம்மா மட்டும் வந்தா எப்படின்னு அப்பாவையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டப்பா. இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கோன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது சரி, இவ்வளவு கூப்பிட போய் அம்மா அப்பா வந்து நிக்கிறாங்களே, தொக்க மாட்டிருக்கணும். என்ன சொல்லி சமாளிக்கிறது? கதிரு, ஏதாவது சொல்லி சமாளி. அது ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா, அதான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சின்னவனே, நீ ஆபீஸ்க்கு கிளம்புறதுலாம் சரி, போயிட்டு வரேன்னு சொன்னதும் சரி, அது என்ன அந்த பக்கத்து திரும்பி மேல பார்த்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டா, உங்க அம்மா என்ன மாடியில இருக்கா? இந்த பக்கம் கிச்சன்ல இருப்பா, இல்ல ஹால்ல இருப்பா. நீ அங்கிட்டு திரும்பி மாடிய பார்த்துல கத்திக்கிட்டு இருந்த. என்னடா சின்னவனே? ஓஹோ, அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் இவ்வளோ வந்தது. அடி, டைமுக்கு நீ கீழே இறங்கியிருந்தா நான் இப்படி எல்லாம் மாட்டியிருப்பேனா? இப்போ வரைக்கும் வந்தாளா பாரு. அம்மா அப்பா, அதுப்பா, நான் போற போக்குல அப்படி திரும்பியே சொல்லிட்டேனா? அதான்ப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா, கழுத்து வலி, கழுத்து வலியா இருந்ததா, அதான்
மேலேயே அண்ணாந்து அப்படின்னு சொல்லிட்டேன்ப்பா. வேற எதுவும் இல்லப்பா. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். படா நானும் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். எருமை கரெக்டா வந்து கோத்து விடத்துக்கு வந்துட்டாலே. இப்ப நான் என்ன பண்ணி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கதிர் தொக்கா மாட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. இது தெரியாம நானும் வேற வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன பண்ண? எதுவும் பண்ண வேணாம், சைலண்டா சந்திரி பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடணும். கதிர் நான் கிளம்புறேன். போய் தொலைடி. நேத்ராமா ஆன்ட்டி ஆன்ட்டிதாம்மா ஆன்ட்டிதான். ஆமா என்னம்மா காலேஜுக்கு கிளம்பிட்டு போல இருக்கே? ஆமா ஆன்ட்டி காலேஜுக்கு கிளம்பிட்டேன். ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன். அங்கிள் டாடா நான் போறேன். நீ சின்னானே உனக்கு ஏத்த ஜோடிதான். அது சரி, என்னம்மா காலேஜுக்கு தனியாவாம போற? ஆமா அங்கிள் தனியா தான் போறேன். இங்க யாரும் என் கூட வரதுக்கு இல்ல அங்கிள். அதான் தனியாவே போயிடுவேன் அங்கிள். நான் போயிடுவேன். எப்படி நேத்ரா போறேன்? வண்டியில போறியா, பஸ்ல போறியா, ஆட்டோல போறியாமா? நீங்க விட்டீங்கன்னா உங்க பையன் கூட வண்டியில ஜோடியா உங்க பையனை கட்டி பிடிச்சிட்டு போவேன். ஆனா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்களே. இல்ல ஆண்டி, என் வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கா, அதனால ஓரமா நிறுத்தி வச்சிருக்கேன். போற வழியில ஆட்டோனா இல்ல பஸ்னா எது கிடைக்குதோ பிடிச்சி போயிடுவேன் ஆண்டி. அச்சோ ஆட்டோ பஸ்ல போகணுமா? நீ வேணா ஒண்ணு பண்ணுமா, நான் வேணா என் பையனை கூட்டிட்டு போய் விட சொல்லட்டுமா? சரிங்க ஆண்டி, உங்க பையனே கூட்டிட்டு போய் விட சொல்லுங்க ஆண்டி, நான் போயிடுறேன். ஆமாம்மா ஆமாம்மா, நானே கூட்டிட்டு போய் விட்டுறேம்மா. நீ மகனே அவ்வளவு ஆசை உனக்கு. இப்ப இந்த அம்மா என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ கதிரே, நீ வேலைக்கு கிளம்புப்பா. நீயே பாவம் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு. அப்ப உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்புப்பா. நான் சூர்யாவை கூட்டிட்டு போய் விட சொல்றேன். நீ பாப்பா. நாசமா போச்சு. டேய் கதிரே, ஏதாவது பண்ணுடா. என் பொண்டாட்டி வச்சால ட்விஸ்ட், என்ன பண்ண போறான்? அம்மா அண்ணனை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அண்ணன் பாவமா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. துளசி கூட அவர் எங்கேயாவது வெளியில போவார்லம்மா, எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நான் போற வழி தானம்மா, நான் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நான் ஆபீஸ்க்கு போறேம்மா. எனக்கு கூட பெருசாலாம் டைம் ஆகல, இன்னும் நிறைய நேரம் இருக்குமா. நான் போகும்போது விட்டுட்டு போறேம்மா. ஆமா ஆண்டி, நானே இவர் கூடவே போறேனே. இவர் அந்த வழியா தானே போறாரு. பாவம் சூர்யா மாமா எதுக்கு இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு? அவருக்கு தானே ஆண்டி கஷ்டம். துளசியக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னு ஆசைப்படுவாங்க. நான் இப்படி கூட்டிட்டு போயிட்டா அக்காவுக்கு கஷ்டமாயிடல ஆண்டி. ஏங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா என்ன தவிக்கிறாங்கன்னு? ஆமா பர்வதம், பாவம் பர்வதம் என் புள்ள. இங்க பாரு, இங்க மருமகளும் வேற ஏக்கமா இருக்கா, அவன் கூட தான் போகணும்னு. நீ என்ன நிக்க வச்சு இவங்கள இப்படி சோதிச்சுட்டு இருக்க? அனுப்பி விடு பர்வதம், போட்டோம். ஏங்க சும்மா தாங்க விளையாடுனேன். நான் போய் யாப்பாம இருப்பேனா? என் மருமகளாச்சே, என் மருமக என் பையன் கூட தான் போகணும். அவன் கூட்டிட்டு போய் விட்டாதான் எல்லாம் கரெக்டா இருக்கும். சும்மா விளையாடுனேன். இப்ப அனுப்பி விட்டுறேன். அதென்ன பார்த்தேன். சரி அனுப்பி விடு. இப்ப அனுப்புற பாருங்க. சரி அப்போ கதிர் போற வழியில தான் உன் காலேஜ் இருக்கு இல்லம்மா? ஆமா ஆண்டி. அடக்கடவுளே, என்ன ஒரு வேகம்! நான் வேணாம்னு சொன்னா கூட விட மாட்டாங்க போல இருக்கே. என் மருமக என் பையன் கையால பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவா. வேண்டாம், அப்புறமா அதுக்கு நம்மளே அனுப்பி வச்சிருவோம். சரி அப்போ கதிர் நேத்ரவ போற வழியில கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போப்பா, சரியா? அதுதாம்மா நானும் நினைச்சேன். நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு காலேஜ்ல பத்திரமா விட்டுட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போறேம்மா. பாவம் பாத்தீங்களாமா, நம்ம வீட்டுல தனியா இருக்கா, யாரும் இல்லல்ல. அதாம்மா இவளுக்கு நம்ம எதனா ஹெல்ப் பண்ணணும் இல்லம்மா, அதுக்குதாம்மா. ஆமாமா, உன் ஹெல்ப் நல்ல ஹெல்ப் தான். ஆமா கதிர், அவ தனியா இருக்கால, அவளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணுமே. நீ ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடணும்ல, கூட்டிட்டு போய் விட்டுப்பா. என்னது தங்கச்சியா? அம்மா ஆமாப்பா கதிர், நீ கூட்டிட்டு போயிட்டு உன் தங்கச்சி காலேஜ்ல விட்டுரு. அம்மாடி நேத்தா கதிர் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரிமா, அவன் கூட்டிட்டு வந்து விட்டுருமா. என்னது அண்ணனா? ஆன்ட்டி பர்வதம், ஆனாலும் பிள்ளைங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. பாவம் பர்வதம், அனுப்பிவிடு. இருக்கட்டும்ங்க, தவிக்கட்டும். எத்தனை நாள் என்னென்ன சேட்டை பண்ணிருக்காங்க தெரியுமா? நீங்க பாக்கல, என் கண்ணால நான் நிறைய பாத்திருக்கேங்க. அப்பப்பப்பா, ரெண்டு பேரும் மாத்தி கொஞ்சிக்கிறது என்ன நீங்க பாக்கணுமே. பாருங்க இப்ப எப்படி தவிச்சு போய் நிக்காங்கன்னு. ஆன்ட்டி சரி ரெண்டு பேரும் வாய பழந்ததெல்லாம் போதும். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதான் அவ எங்க ரெண்டு பேரையும் ஆன்ட்டி அங்கிள்னு கூப்பிட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி நீ அண்ணனா அவ? அது மட்டும் இல்ல, சூர்யாவைய மாமனும் துளசி அக்கானும் கூப்பிட்டு இருக்கா. அதனால ஒரு முறை வேறதான். அண்ணன் தங்கச்சி எல்லாம் இல்ல, நான் சும்மா சொல்லி பார்த்தேன் எப்படி இருக்கேன்னு. அதனால பாத்துக்கோங்க. சரி அவளுக்கு காலேஜ் டைம் ஆகுது, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது,
கூட்டிட்டு கிளம்புடா. அப்பாடா அம்மா, இப்பதான் என் வயித்துல நீங்க பீரை வாத்தீங்க. அம்மா அம்மா, என் செல்ல அம்மா நீங்க தான். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வருவதும் ஆனாலும் பிள்ளைங்களை ரொம்ப தாழ்ச்சி எடுத்துட்டேன். சரி சரி சரிடா. டே கதிரு, அவளுக்கு டைம் ஆக போகுது, நீ கூட்டிட்டு கிளம்பு. போயிட்டு வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க. பாத்துமா, டே கதிரு, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போகணும் சரியா? அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன்ப்பா. எப்பவும் அப்படித்தானப்பா கூட்டிட்டு போறேன். என்னடா சொன்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நீ எப்பவுமே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. சரி சரிடா, பாத்து கிளம்புங்க. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மணியக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி, போயிட்டு வரேன் ஆண்டி. அங்கிள், போயிட்டு வரேன். பாத்துமா, போயிட்டு வாங்க. ஓய், என்ன பார்த்தல, எங்க வீட்ல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து என்ன, உன் சைடு தான். கிடைச்சிடுமா? அதெல்லாம் கிடைச்சிடும். கிடைக்கலனாலும் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது கிரீன் சிக்னல் கிடைக்க வச்சிடணும். கதிரு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தையும் மாமாவும் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுறாங்க. நானும் துளசியக்கா மாதிரி எப்படா இங்கே இருக்க போறேன்னு எனக்கு தோணுது. கதிரு, சீக்கிரமா இந்த வருஷம் படிப்பு முடியாதான்னு தோணுதுடா. டேய் ஃப்ராடு, இப்ப எதுக்குடா பக்கத்துல வர? இல்லடி, நீ தானே சொன்ன எப்படா படிக்க முடியும் 2 பேரும். அதான் படிப்பெல்லாம் பொறுமையாவே முடியட்டும், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இப்போ. ஃப்ராடு, போடா. சரி சரி, நம்ம கிளம்பலாம். அத்தையும் மாமாவும் இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, சீக்கிரம் கிளம்புவோம் வா. இல்லடி, அதான் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுல, அது செலிப்ரேட் பண்றதுக்காகவாவது ஒண்ணு இப்போ. ப்ளீஸ் டி. அடே ஃப்ராடு, என்ன விளையாடுறியா? டேய், நம்ம வீட்ல நடு ஹால்ல நின்னுட்டு இருக்கோம். அத்தையும் மாமாவும் இப்பதான் உள்ள போனாங்க. எப்ப வேணாலும் வெளியில வரலாம், மூடிக்கிட்டு வாடா. எனக்கு இப்போ வேணும். நான் வரை ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதை செலிப்ரேட் பண்ணணும்ல, அதுக்காவது ஒண்ணுடி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. டேய் பொறுக்கி, நீ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். போன அத்தை திரும்பி வந்துட போறாங்கடா. ஏற்கனவே அத்தை நம்மள ரொம்ப வச்சு செய்யறாங்க, இன்னும் இது வேறனா? என்னால முடியாது, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எப்படி கிளம்புவ? அடியே. பெண்ணே பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பை. ஒரு போல கிளி சோடிதல்ல, கூடுது கூடுது மானே, அது திக்கும் கண்டு தேசையும். ஏய் பொறுக்கி, விடுடா. அத்தை மாமா பரப்புறாங்க, விடுடா. என்ன நல்லா இருந்ததுல, சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சுல. பொறுக்கி போடா ஃப்ராடு, நீ ரொம்ப மோசம். போ, நான் போறேன். இதுவே மோசமா? அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடி சொல்லுவேன்? அப்போ இன்னும் மோசமா இருக்குமே. டேய் ஃப்ராடு, டைம் ஆகுது. இல்ல, மறுபடியும் ஒரு ரவுண்டு. இப்ப நான் ஒரு ரவுண்ட் வர வேண்டியது இருக்கும். அங்க கிளம்புறீங்களா இல்லையா? ஐயோ அம்மா, உனக்கு நல்லா வேணும்டா. என்ன, அங்க கிளம்புறீங்களா இல்லையா? ஆமா போயிட்டோமா. ஏங்க சொல்லு லட்சுமி, என்ன? என்னங்க அர்த்தம்? இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறீங்க? ஏங்க, நீங்க வேலைக்கு போய் 4-5 நாளுக்கு மேல ஆகுது. இங்க பாருங்க, வீட்டுல அரிசி பருப்புன்னு எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. இனி நீங்க வேலைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் நான் சாப்பாடுன்னு ஒன்று செய்ய முடியும். இப்படி இனி எத்தனை நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க போறீங்க? நீங்க அடைஞ்சிருக்கிறத பத்தாது, என்னையும் எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டீங்க. நானாவது அந்த ஆஃபீஸர் வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பேன். இப்படி என்னையும் எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கேயும் போகாம இப்படியும் வீட்டுக்குள்ளே இருந்தா என்னங்க அர்த்தம்? நீங்க பாருங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னமும் நீங்க அதையே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இல்ல, நம்ம வாழ்க்கையும் நல்லா இல்ல. அவளை மன்னிச்சாது விடுறீங்களா? இல்ல, அவளையும் மன்னிக்க மாட்டீங்க. இங்க நீங்களும் மனசு மாற மாட்டீங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? அவளும் அங்க சந்தோஷமா இல்ல, நம்மளும் இங்க சந்தோஷமா இல்லாம என்னங்க இது ஒரு வாழ்க்கை? எனக்கு புரியலங்க. எனக்கும் தெரியல லட்சுமி, நான் பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கும் நல்லா தெரியுது. ஆனா இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரியல லட்சுமி. நானே மனக்குழப்பத்துல தான் இருக்கேனே. அடுத்து என்ன பண்றது, எங்க போறது, என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியாம தான் இடிஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கேன். நான் பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் கோவமும் ஆத்திரமும் கொஞ்சம் கூட குறையிலையே. நீங்க பாருங்க, நம்ம மனசு 2 விதமாவும் பேசும். ஒண்ணு கெட்டது பேசும், இன்னொன்னு நல்லது பேசும். ஆனா கெட்டதுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. அதனாலதான் அது ரொம்ப ஆழமா நம்மள இழுத்து வைக்கும். அதுதான் நம்ம நல்ல மனசு எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கும். நீங்க பாருங்க,
இப்போ உங்களை கெட்டது தாங்க ரொம்ப வலிமைப்படுத்தியிருக்கு. தயவு செஞ்சு நீங்களாதான் அதை நல்லதுக்கு கொண்டு வரணுங்க. இங்க பாருங்க, இந்த கோவம் வீராப்பு எல்லாம் எதுக்குங்க? நம்மளும் ஒத்த பிள்ளை தானே வச்சிருக்கோம். அவ சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்சு பேரன் பேத்தின்னு நம்மளும் கொஞ்சணும்னு ஆசை இருக்கோம்லங்க. இங்க பாருங்க, அவளுக்கு நல்ல விதமா கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவ மனசுக்கு பிடிச்சவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும் நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னுட்டு. ஆனா ஏங்க இந்த வீண் வீராப்பு? தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நம்ம சூர்யாவை மாப்பிள்ளையா ஏத்துக்கோங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிட்டோங்க. இப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்காம இப்படியே இருந்தா எப்படிங்க? இதெல்லாம் நல்லாவாங்க இருக்கு? எனக்கும் புரியுது லக்ஷ்மி. நான் தான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஐயோ ஏங்க, நான் இப்படி சொன்னா நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்களும் நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலங்க. கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு தான் சொல்றேனே. நம்ம பொண்ணுக்காக நம்ம இறங்கி போறதுல தப்பு இல்லைல்லங்க. நீங்க பாருங்க, நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணா நம்ம தானேங்க மன்னிக்கணும். அப்படி நினைச்சு மன்னிப்போமே ப்ளீஸ்ங்க. புரியுது லக்ஷ்மி. அம்மா, நீ துளசிய அப்புறம் எப்பயாவது பாத்தியா? எங்கங்க, நீங்க தான் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது சொல்லிட்டீங்க. நான் வெளியில எங்கங்க போனேன்? நம்ம வாசப்படியோட நிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு பால் வாங்கவா, ஒரு மளிகை சாமான் வாங்கவா, எங்கேயுமே வெளியில போகலையே. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். இன்னைக்கு தான் எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கடற்கரை வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு நினைச்சேன். வாங்க, 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வருவோம். அப்போ அது கொஞ்சம் மனசு மாறலைங்க. அது மட்டும் இல்லை, போகிற வழியில துளசியை பார்த்துட்டு. சரி, போய் பைய எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம். இங்க மார்க்கெட்டுக்கு போகிற வழியில துளசியை மட்டும். அதான் சரின்னு சொல்லிட்டேனே. அவ வெளியில இருந்தானா நீ பாரு, அவ நல்லா இருக்காளான்னு பார்த்து சொல்லு. நிஜமாவா சொல்றீங்க? அப்போ நம்ம துளசியை பார்க்கலாமாங்க? நீங்களும் வரீங்களா? நான் வரல லக்ஷ்மி, நான் ஒரு ஓரமா இருக்கேன். நீ போய் துளசியை பாரு. நான் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தேன். துளசியும் பார்த்தேன், சூர்யாவையும் பார்த்தேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்றத பார்த்தேன். கோவிலுக்கு வந்திருந்தாங்க. என் பொண்ணை மன குளத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிஜமா சொல்றீங்க? துளசியும் மாப்பிளையும் பாத்தீங்களா? 2 பேரும் எப்படிங்க இருக்காங்க? துளசி கிட்ட பேசுனீங்களா? அவ வந்து பேசலாம் உங்ககிட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணீங்களா? நான் எதுவும் பேசல லக்ஷ்மி. துளசி என்கிட்ட பேசவும் ஆசீர்வாதம் வாங்கவும் வந்தா. ஆனா நான் திரும்பி வந்துட்டேன். இல்லைங்க, கல்யாணம் நடந்த அன்னைக்கும் அவளையும் மாப்பிளையும் நம்ம ஆசீர்வாதமே பண்ணல. இன்னைக்கு கோவில்ல உங்களை பார்த்து குழந்தை ஆசீர்வாதம் கேட்டிருக்கா. நீங்க முகம் கொடுத்து கூட பேசாம வந்திருக்கீங்களேங்க, ஏங்க? எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா மனசு கேட்கல, அதான் நான் திரும்பி வந்துட்டேன். சரிங்க, துளசியை பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, அது போதும். சரிங்க, வாங்க நம்ம போய் மார்க்கெட்டுக்கு போற வழியில அவளை அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிட்டு வருவோங்க. ஏங்க, துளசியும் வீட்டுக்கு கூப்பிடணுங்க. துளசியும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கணுங்க. நம்ம அவளுக்கு எதுவுமே செய்யலைங்க. வாய்க்கு வாயனமாவது நல்லா ஆக்கி போடணும்ல. அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணுங்க. நீங்க தான். அதெல்லாம் பார்க்கலாம். சரி, யாரோ கதவு தட்டுறாங்க பாரு, போய் யாருன்னு பாரு. நீ போயிட்டு யாருன்னு பார்த்துட்டு பைய எடுத்துட்டு இரு, நான் வரேன். 2 பேரும் கடைக்கு போயிட்டு வந்துடும். சரிங்க. யாருன்னு தெரியல. நம்ம வீட்டு கதவை தட்டுறவங்க யாரா இருக்கும்? யார் நம்ம வீட்டுக்கு வர போறான்? யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இருப்பாங்க. இருங்க, என்ன ஏதுன்னு பார்த்து பேசி அனுப்பிட்டு வரேன். நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நீ போ, நானும் பின்னாடியே வரேன். போயிட்டு வந்துடும். லட்சுமி, யாருமா? யார் வந்து? அப்பா, அம்மா, ஏங்க இப்பதானே இவ்வளவு நினைச்சோம். பாருங்க, அவளே வந்து நிக்கிறா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஏங்க ஏதாவது சொல்லுங்க. குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப நேரமா நிக்கிறாங்கங்க. உள்ள வானாவது கூப்பிடுங்க ப்ளீஸ்ங்க. சரி, உள்ள கூப்பிட்டு உட்காரவே. ஏங்க உண்மையா சொல்றீங்க? நான் உள்ள கூப்பிடட்டுமா? ஆமா, கூப்பிடு. ரொம்ப நேரமா நிக்கிறாங்கல்ல, முதல்ல கூப்பிட்டு உட்காரவே. இப்பவே கூப்பிடுறேங்க. லுசி, வாமா, உள்ள வா. சரியா, வாப்பா. என்ன அங்கே நிக்கிறீங்க 2 பேரும்? வாங்க, உள்ள வாங்க. அம்மா, நான் உள்ள வந்தா அப்பாவுக்கு கோவமா இருக்காதுல்லம்மா? நான் உள்ள வரலாம்லம்மா?
ஐயோ துளசி, அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. இப்போ உங்களை உள்ள கூப்பிட்டதே அப்பாதான். வாங்க உள்ள வாங்க. மா நிஜமாவா? அப்பா லக்ஷ்மி, அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்காருவி. ஏங்க, குழந்தைங்க வந்திருக்காங்க, வீட்டுல எதுவும் இல்லைங்க, இப்போ வந்திருக்காங்களே, என்னங்க பண்றது? அதை பத்தி நீ கவலைப்படாத. முதல்ல அவங்கள கூப்பிட்டு குடிக்க ஏதாவது போட்டு கொடு. நான் அதுக்குள்ள கடத்தருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சொன்னல விருந்து வைக்கணும்னு, அது இன்னைக்கு வச்சிரு, சரியா? ஏங்க, சரிங்க. அப்போ கையில ஏதாவது காசு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் லக்ஷ்மி. நீ முதல்ல அவங்கள கூப்பிட்டு குடிக்க ஏதாவது கொடு. துளசியும் மாப்பிளையும் ரொம்ப நேரம் நிக்கிறாங்கல்ல, கூப்பிட்டு உட்காரவி. எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே கூப்பிட்டு உட்கார வைக்கிறேங்க. நீங்க போயிட்டு வாங்க. நான் அவங்கள அதுக்குள்ள குடிக்க ஏதாவது கொடுத்து உட்கார வைக்கிறேங்க. நீங்க போயிட்டு வாங்க. சூர்யா வாப்பா, எதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? துளசி வா, மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள வா. இல்ல மாமா, லக்ஷ்மி அவங்கள உள்ள வந்து உட்கார சொல்லு. நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்கு இல்லத்த, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். மாமா இப்போன்னு பார்த்து வெளியில போறாரு. லக்ஷ்மி, அது என்ன பழக்கம்? வந்ததும் உடனே போறது. இருக்க சொல்லு. நான் கடத்தருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன். நல்லா சமைச்சு போடு. அதுக்கப்புறமா பொறுமையா போலான்னு சொல்லு. உள்ள வந்து உட்கார சொல்லு. அப்படியெல்லாம் உடனே எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லு. அதுக்கு இல்லத்த, இப்போ மாமா எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அதான் ரொம்ப நேரம் நாங்க இங்க இருந்தா மாமாக்கு கோபம் வரும்லத்த, அதோட உடனே கிளம்பிடலான்னு பாக்குறோம். லக்ஷ்மி, இப்படி உடனே கிளம்புனாதான் எனக்கு கோவம் வரும்னு சொல்லு லக்ஷ்மி. சரிங்கத்த, நான் உடனே கிளம்பல, இங்கே இருக்கேன். பேசுவாரா லக்ஷ்மி? என்னங்க இப்ப என்ன சொல்லுங்க? இப்படியே பேசிட்டே இருந்தா இதுக்குதான் எனக்கு கோவம் வரும்னு சொல்லு. வந்து உட்கார சொல்லு. இன்னைக்கு முழுக்க இங்க இருந்துட்டு ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது சொல்லிட்டேன். நான் போய் கோழி மீன் ஆடுன்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன். நல்லா சமைச்சு போடு, சாப்பிடட்டும். நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா பேசுறது அப்பா தானே? பேசுறது என் மாமனாரே தான். என் மாமனாருக்கு அவர் பொண்ணு மேல பாசம் அதிகம்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது போல இருக்கு. பொண்ணு மேல மட்டும்தான் போல பாசம் அதிகம் போல. இந்த மருமக பிள்ளை மேல அவ்வளவா இல்ல போல இருக்கேன். லக்ஷ்மி, அதெல்லாம் எல்லார் மேலயும் பாசம் ஜாஸ்தி தான். யார் மேலயும் பாசம் இல்லாமலாம் இல்லைன்னு சொல்லு. என்னால முடியல. இந்த மாமனாரும் மருமகன் பண்ற சேட்டை என்னால முடியல. துளசி நீ வாமா, அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பாரட்டும், நம்ம உள்ள போவோம். நீ வாமா. ஆமாமா, அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பாரட்டும், நம்ம உள்ள போவோம். வாங்கம்மா. லக்ஷ்மி, நான் கடைக்கு கிளம்புறேன். சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா, இன்பம் தருகிறோம். சரவெளி பால் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஏய், ஈவினிங் ஓடிடாத, வெயிட் பண்ணு, வந்துடுவேன் சரியா? இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் இல்ல, அதனால கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். வெயிட் பண்ணடி, போயிட போற. அதானே பார்த்தேன். இன்னைக்கு மீட்டிங் எதனா சொல்லி தனியா போக சொல்லிடுவேன்னு நினைச்சேன். அதனால தனியால போக மாட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்துடு. அதெல்லாம் விட மாட்டேன். சந்தோஷமா வழி அனுப்புறியோ? இருடா, இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறதே இல்லாம ஆக்கிடுறேன். கனிகா, கொஞ்சம் தள்ளி நில்லு, இது காலேஜ். நீ இப்படி நின்றுட்டு இருக்க? இல்ல கதிர், நான் பக்கத்துல வந்தேனா அது இவ்வளவு பக்கமா வந்துட்டேன். சாரி, நான் அப்பவே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். நேத்ரா இருந்ததுனால எனக்கு உங்ககிட்ட பேச கொஞ்சம் தயக்கமா இருந்தது. அதனால நேத்ரா போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கதிர். ஐயோ போச்சு போச்சு, இவங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேனே. போறதுக்குள்ள முதல்ல சொல்லிடணும். டேய் கதிர். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர், நேற்று வந்து பர்த்டே விஷயம், வெட்டிங் விஷயம் சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரிமா, என்னால நேற்று வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியில போயிட்டோம். அதனால இப்போ விஷ் பண்றேன் டியர், கோச்சிக்காதீங்க. பிலேட்டட் விஷஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சுஜி சிஸ்டர், அவங்க நேற்றுக்கு 25th பர்த்டே சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், நேற்றுக்கு விஷ் பண்ண முடியல, அதனால இன்னைக்கு விஷ் பண்றேன், கோச்சிக்காதீங்க.
பிலேட்டட் விஷஸ் ஃபார் சுஜி சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுஜி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுஜி டியர். ஜி மேம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்வாதி சிஸ்டர், ஸ்வாதி தனபால், இவங்களுக்கு நேற்றுக்கு 3rd ஆனிவர்சரி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் சாரி டியர், நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால விஷ் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஸ்வாதி சிஸ்டர், தனபால் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்வாதி சிஸ்டர், தனபால் ப்ரோ. ஸ்வாதி சிஸ்டர், தனபால் ப்ரோ, நீங்க 2 பேரும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர். அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு என் பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் டியர். தேங்க்ஸ் டியர். அப்புறம் நம்ம கெட்டிமேலும் சீரியஸை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாரும் கதையை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்படிதான் நான் கதையை கொண்டு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர், வீடியோ பாருங்க. இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டுட்டேன். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே டியர், வீடியோல பார்ப்போமா? பாய் பாய் டியர்ஸ்.